ஓகே, இப்போ இந்த வண்டியோட 0 to 70 வந்து எந்த டைமில் வந்து அச்சீவ் பண்ணது, அதுவும் நான் பில்லியனோடு இருக்கேன், அதையும் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஓரளவுக்கு ஹில் கிளைம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். மக்களே, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே நிறைய பிராண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்லேருந்து வர ஸ்கூட்டர்ஸோட வேல்யூ வந்து எப்பயுமே வந்து தனி தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் சேட்டக். ஸோ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2025 இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் வாங்கலாமா, ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குது, இந்த கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாட் ராட்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்க தோணும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ். ஸோ அவங்களோடது தான் வந்து சேட்டக்குமே வந்து இருக்குது. சீதாராம் மேடில் வந்து ஷோரூம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்க்கின் வந்து அவைலபிள் இருக்குது, ஜர்க்கின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதர் வந்து மொபைல் அல்லது ஏர்பட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷோரூமை வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல இந்த சேட்டக்கோட லுக்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்ன பழைய சேட்டுக்கு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, ஸோ அதே எசென்ஸில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக்ஸை பொறுத்து பெரிய மாற்றங்கள் வந்து எதுவுமே இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய அந்த ரெட்ரோ ஸ்கூட்டர் இருந்தது இல்லைங்களா, அந்த ஃபீலை வந்து அப்படியே வந்து இந்த ஸ்கூட்டர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நமக்கு இந்த சேட்டுக்கில் கொடுத்துருக்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்து கொஞ்சமாக அங்கங்கே ஒரு சின்ன பேனல் கேப்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. மேபி பஜாஜ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து மெட்டல் பில்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பில்டில் தான் வருது. ஸோ எதெல்லாம் மெட்டல் எதெல்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வைசர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக், இந்த மட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக். பட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெட்டலோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு, பெயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. லைட்டிங்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் வந்து நமக்கு எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து டிஆர்எல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஆர்எலோட லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைமில் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு லுக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்துருவோம். நமக்கு ரியரில் கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், பிரேக் லைட் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பிரேக் லைட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சேட்டக்கில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டாகிள் பண்ணுறதுக்கு இந்த பேக் வரதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம டாப் அண்ட் பாட்டம் வந்து டாகிள் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஸ்பிளே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேல டச் ஸ்க்ரீனுமே வந்து இருக்குது. இது வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் அண்ட் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ரைட் சைடு இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வந்து நமக்கு மெனுவில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவ் மோட், அதாவது நம்ம வண்டியை வந்து ஆன் பண்ண உடனே நமக்கு நியூட்ரலில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக நீங்கள் இமீடியட் ஆக்சிலேட்டர் வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வண்டி போகாது. ஸோ இந்த டிரைவ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேட்டுக்கில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ இதை வந்து நீங்கள் டச் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்து நமக்கு இது வரைக்கும் வண்டி கிளாக் ஆகிருக்கு, ஸோ எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை அது வந்து டிரைவ் மோடில் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஸ்வலாக வண்டி வந்து ஆன் பண்ண உடனே நியூட்ரலில் தான் இருக்கும். ஸோ டிரைவ் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வண்டியை கொண்டு போய்க்க முடியும். ஸோ நமக்கு இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ்ன்னு வந்து பார்க்கல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நமக்கு டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் லெவல் ஆகட்டும், அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிறது, அதாவது பிரைட்னஸ் வந்து பேஸ்டாக அந்த நமக்கு லைட்டிங்கை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுதோ குறையிறதோ வந்து பண்ணிக்க முடியும். தீம் வந்து கொடுத்துருக்காங்க. டச் வந்து எனேபிள் ஆர் டிஸ்பிளே எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எப்போ இருக்குது, ட்ரிப்போட இன்ஃபோ என்ன இருக்குது, ஸோ எந்த ட்ரிப்பில் என்ன நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது, என்ன ஸ்பீடு போகணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குது.
ஸோ அதே மாதிரி வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் என்ன, ஆக்சிலரி பேட்டரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டரியோட வோல்டேஜ் இருக்குன்னு காட்டுது, லாஸ்ட்டு சார்ஜ் எப்போ நம்ம பண்ணியிருக்கோம், பேட்டரியோட ஹெல்த் என்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதான் நம்ம இந்த மெனு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து காட்டிகிட்ருக்கு, ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளால் அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபீச்சர்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி, நம்ம வந்து இதில் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு கூகுள் மேப்ஸை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கூகுள் மேப்ஸ் ஆகட்டும், ஜியோ ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆகட்டும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறதாகட்டும், ஸோ அதே மாதிரி மெனுவோட தீம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் டைமில் நமக்கு வந்து யூஸபிளாகவுமே இருக்கும். பட் சன்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், காலை வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஜியோ ஃபென்சிங், உங்கள் வண்டி வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வந்து ஃபென்ஸு, அதாவது மேப்பில் வந்து ஃபென்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்த தாண்டி வண்டி போகும்போது உங்களுக்கு சின்ன ஒரு அலர்ட் வர மாதிரி வந்து ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதர் ஆன்சர் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸில் வந்து கால் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிக்க முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேப் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் ரொம்பவே நல்லா இருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஒருத்தன் தான் வந்து சொல்ல முடியும் ரியல் டைமில். நமக்கு கீலெஸ் என்ட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சிங்கிள் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஸோ இந்த வண்டியை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு சுவிட்சுமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த கீ வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த சுவிட்ச் மூலிமா இந்த வண்டி வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப் எதுக்காக யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு பார்க்கிங்கில் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லைட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இது வந்து இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆனில் இருக்கும். ஸோ ஸ்கூட்டர்னாலே நமக்கு வந்து பொதுவாக ப்ராக்டிகாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுபடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெடிக்கல் கிட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அவங்க லான்ச் ஈவெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேட்டரி என்ன ரீசன் இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னே வந்து இதில் பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஃபுட் போர்டில் வந்து பேட்டரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இப்போ வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ மற்றபடி ப்ராக்டிகலிட்டியை பொறுத்து நமக்கு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு கால் வைக்கிற அளவுக்கு அடிக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலிண்டரு இல்லை வாட்டர் கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேபி இதில் கேரி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரிமைனிங் இங்கே ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன கேரி பேக் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். ஒரு 3 kg வெயிட் வந்து தாங்கக்கூடிய ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் சைடில் இருக்குது, அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இதை வந்து பெருசாக நம்மள லாங் ரைடு வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 153 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து ஹார்டாக ஃபீல் ஆச்சுன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து ஃபோம் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரியர்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து ஒரு தேவையான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்குது. 2 பேர் வந்து ஒரு அளவு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நமக்கு சேட்டுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுனால அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் சைடில் வந்து இந்த குழந்தைங்களாக இருக்கும்போது எதையும் இந்த சார்ஜ் எல்லாம் தொடாமல் இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன இதில் வந்து டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக ஒயர் கொண்டு போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேபி இதை ஆக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நமக்கு பெட்ரோல்லாம் போடுவோம் இல்லைங்களா, பெட்ரோல் வெஹிக்கல்ஸில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த சார்ஜிங் போர்ட்டை வந்து கொடுத்துருந்தா மேபி பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ நமக்கு இந்த சேட்டை கூட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 130 kgs வந்து இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 168 mm வந்து இருக்குது. சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 775 mm இருக்குது. நான் என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 இருக்குது. நான் உட்காந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து எனக்கு கால் வந்து கீழே போகுது அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து உட்காந்துருக்கேன். என்னால் வந்து 2 காலுமே வந்து ப்ராப்பராக கீழே வைக்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு லேடிஸ் வந்து இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தடவை ஹைட் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களால் ப்ராப்பராக கால் கீழே வைக்க முடியுதா அப்படின்ட்டு. ஓரளவுக்கு மேனேஜபிளான சீட் ஹைட் தான்.
மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதில் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது. ஒரு 5.2 to 5.7 வரைக்குமே அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களால் மேனேஜபிளாக பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த நீ எல்லாம் இடிக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இடிக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து இந்த நீ வந்து நீங்கள் செக் பண்ணும்போது சீட்டில் வந்து ப்ராப்பராக வந்து பின்னாடி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணுங்க. உங்களோட சீட் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து திருப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக வந்து திருப்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக இடிக்கல அப்படின்றத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நமக்கு இந்த வண்டியை பொறுத்து ஈகோ அண்ட் ஸ்போர்ட்னு 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 73 km/h வந்து போகும். ரைடில் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் 73 போகுதா இல்லையா அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் வந்து 153 km வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். பேஸ்ட் ஆன் த வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த சேட்டக்கில் கொடுத்துருக்க பேட்டரி மோட்டார் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துருவோம். ஸோ பேட்டரியை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 80 வந்து 3 hours ஆகும். இதுவே 0 to 100 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 4 hours வந்து நமக்கு ஆகிடும். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து உடையது. ஸோ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4.2 kW மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து உடையது. ஸோ மோட்டாரை பொறுத்து நமக்கு வந்து இன்ட்ரைவ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நான் வந்து ஒரு வண்டி வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், பிகாஸில் வந்து RUV 350 அப்படின்ட்டு. ஸோ அந்த வண்டியில் அந்த மோட்டார் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன், டார்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத வந்து. ஸோ அதே கைண்ட் ஆஃப் மோட்டார் செட்டப் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ வந்து யாராச்சும் பார்க்கலன்னா மேலே வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட பேட்டரி ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் கொடுத்துருக்க அதே மோட்டார் டைப் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரைவ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக வந்து மோட்டாரை வந்து வீலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இந்த ஆக்டிவா டியோ எல்லாம் பார்க்குற ஒரு கியர் பாக்ஸ் செட்டப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து மோட்டாரை வச்சுட்டு அந்த கியர் பாக்ஸில் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அந்த பவர் வந்து வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரைவ் மோட்டாரோட கான்செப்ட். நமக்கு சேட்டக்கில் கொடுத்துருக்க டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90/90 12 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரேக்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த ஆட்டோ இந்த மாதிரி வண்டியிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு ரியரில் கொடுத்துருக்க டயரை பொறுத்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி 90/90 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் வருது. இந்த வண்டியிலே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரைடில் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த சேட்டக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 வேரியன்ட்ஸில் வந்து வருது. 3501 and 3502 and 2903 இந்த 3 வேரியன்ட்ஸில் வந்து வருது. ஸோ நமக்கு வந்து 2903 தான் பேஸ் வேரியன்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96,000 எக்ஸ்ஷோரூம் வந்து வருது. ஸோ நமக்கு 350 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,27,000 வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து வருது. 3502 வந்து மிடில் வேரியன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,20,000 வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து வருது. ஸோ டீட்டெயில்டான ப்ரைஸிங்கு ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் கலர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஷோரூமில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ மக்களே, ஆல் நியூ பஜாஜ் சேட்டக் 2025. ஸோ இந்த மாடலோட ஒரு ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் மோடையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ ரிவர்ஸ் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்கள் வண்டி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, நீங்கள் பில்லியனோட இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ரிவர்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ரிவர்ஸில் வந்து போகுது. ஸோ மற்ற வண்டியில் இந்த ரிவர்ஸ் ஃபீச்சர் வந்து எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் ட்விஸ்ட் பண்ணால் வந்து போகும். பட் இதில் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா போதும், ரிவர்ஸ் மோட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரைவ் மோட் போட்டுக்குவோம். ஸோ இந்த ட்ரைவ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ட்ரைவ் மோடில் வந்து வந்துச்சு, நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெடிக்கேட்டடாக இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கிடையாது. ஸோ இக்கோ மோட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்போர்ட் மோட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அதுவே வந்து பேஸ்டாக அந்த ஸ்பீடு வந்து இக்கோ இது வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி விட்ற மாதிரி இருக்காது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த RUV 350 வந்து அந்த இன்ட்ரைவ் மோட்டார் இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லியிருந்தேன் டார்க்கினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் த்ராட்லிங் பண்ணும்போது வண்டி ரொம்பவே நல்லா போகுது. 74 வந்து டாப் ஸ்பீடாக போகும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன டாப் ஸ்பீடு போகுதுன்றது.
71, 72, 73, 74 ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன அதே டாப் ஸ்பீட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நான் பிரேக்கிங்கும் பண்ணி பார்த்தேன். ஸோ பிரேக்கிங் வந்து கிறிஸ்பியாக இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ரொக்ரெசிவ் பிரேக்கிங் தான். ஏன்னா ரியரில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பான பிரேக்கிங்கெல்லாம் கிடையாது, ப்ரொக்ரெசிவான பிரேக்கிங் தான். மேபி பிரேக்கிங்கில் கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ மடி இந்த இடத்துல வந்து ஒரு காலி ஸ்ட்ரெச் கிடைக்குது. நம்ம டாப் ஸ்பீடு வந்து எடுத்து பார்ப்போம் ஸோ எப்படி போகுது அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த வண்டியோட 0 to 70 வந்து எந்த டைமில் வந்து அச்சீவ் பண்ணது, அதுவும் நான் பில்லியனோடு இருக்கேன், அதையும் வந்து பார்த்துருவோம். ஸோ ஆக்சிலேட்டர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. 40, 50 ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரத்தில் போகுது அப்படின்றது. 63, 67, 68, 71, 72, 73 ஃபைனல். ஸோ 73 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொக்ரெசிவாக தான் அச்சீவ் ஆகுது, அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் ஆகலை. மேபி நீங்கள் பில்லியனோட இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேபி வந்து சீக்கிரமாக வந்து அச்சீவ் ஆகலாம். ஸோ மற்றபடி பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓரளவுக்கு ஸ்பாஞ்சியான பிரேக்கிங் தான், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இன்ட்ரைவ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரொம்பவே நல்ல டார்க்கியாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளேஸும் கிடச்சிருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ரைடிங் கான்ஃபிடென்ட், வெயிட் 130 kg இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வெயிட்டெல்லாம் எந்த இடத்துலையும் வந்து ஃபீல் ஆகலை. நல்லா ஃப்ளிக்கபுளாக தான் வண்டி வந்து இருக்குது. ஸோ அதிலலாம் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. டயர்ஸ் வந்து 2 பக்கமே 12 inch கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு grip வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு ரெட்ரோ பைக் ஸ்கூட்டர் அப்படின்றதுனால அந்த ரோட் ப்ரெசன்ஸுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து டே டு டே சிட்டியில் வந்து ஓட்டுறீங்க, அதே மாதிரி வந்து 153 km ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களால் லாங் ரைட்ஸை கொண்டு போக முடியும். பட் என்னென்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 3 hours ஆகும். மேபி ஃபாஸ்ட் சார்ஜிங்கெல்லாம் கொடுத்து ஒரு 1 hour 20 minutes அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பிரேக்கில் கூட உங்களால் சார்ஜ் பண்ணியிருக்க முடியும். சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஃப்ரண்ட்டில் வந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேபி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த ஹேண்டில் பாரோட ரிஜிடிட்டி இருக்குது இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு குழியில் விட்டாலும் நமக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பில்லியனோட உட்காந்துருக்கேன். ஹில் கிளைம்பிங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே ஹில் கிளைம்பிங்லலாம் பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை, ஈஸியாக வந்து பில்லியனோட கிளைம் பண்ணிடுச்சு. ஸோ சீட்டிங் பொசிஷன் பற்றி பேசியே ஆகணும். ஸோ நம்ம அந்த ஆக்டிவா இந்த மாதிரி வண்டியிலலாம் ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்கும் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு சீட்டிங் பொசிஷன் நமக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர்லலாம் நம்ம யூஸ்வலாக உட்கார அதே சீட்டிங் பொசிஷன், பெருசாக வந்து நீங்கள் பெருசாக முட்டியை மடக்கிற மாதிரியோ கை மடக்கி உட்கார மாதிரியோ எல்லாம் பெருசாக இல்லை, நல்ல ரிலாக்ஸான ஒரு சீட்டிங் பொசிஷன். சீட்டிங் மட்டும் கொஞ்சம் மேபி சாஃப்ட்வேர் சைடில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் லாங் ரைடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. அதோடைய டார்க்கு தாங்க, ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே நல்லா வந்து புல் பண்ணுது வண்டி, டார்க்கியாக இருக்குது. ஸோ இதுதான் மக்களே நம்ம இந்த பஜாஜ் சேட்டக் நியூ அப்டேட்டோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டே டு டே சிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பிராண்டடான சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வண்டி வாங்கணும். நிறையா பிராண்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து வந்துட்டுருக்கு. பட் உங்களுக்கு வந்து ஒரு வெல் நோன் பிராண்ட்லேருந்து வண்டியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி 3 years 50,000 km வாரண்டியுமே வந்து தராங்க. ஸோ அதனால் மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் அயன்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LFP பேட்டரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டரி டைப் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை வந்து கொஞ்சம் பேட்டரிஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ இதுவரையும் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாராச்சும் எலக்ட்ரிக் வண்டி வந்து பார்த்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.